வணக்கம் மக்களே. கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்து E-Rupee டிஜிட்டல் கரன்சி, CBDC இந்தியன் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லயும் நிறைய பார்த்திருப்போம். ஆனா E-Rupeeனா என்ன, எதுக்கு அது யூஸ் ஆக போகுது, எதனால அந்த E-Rupee உருவாக்குனாங்க, இதனால மக்களுக்கு என்ன பயன், கவர்மெண்ட்டுக்கு என்ன பயன், சராசரி மக்களாகிய நாம எப்படி பயன்படுத்த போறோம், அந்த E-Rupee வேணும்னா எந்த பேங்க்ல போய் வாங்கணும் அப்படின்னு நமக்குள்ள எக்கச்சக்கமான கேள்விகள் உண்டாயிருக்கும். இந்த மாதிரியான உங்களுடைய எல்லா கேள்விக்கும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்குங்க. இப்போ முதல்ல E-Rupeeனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் புரியுற வகையில எளிதா சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பணத்தோட டிஜிட்டல் ஃபார்ம் தாங்க E-Rupee. இப்போ நம்ம நடைமுறையில பயன்படுத்திட்டு இருக்க பேப்பர் பணத்துக்கும் அந்த E-Rupeeக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். ஒரே வித்தியாசம் என்னன்னா, அதை நம்ம பேப்பரா கையில பார்க்க முடியும், அந்த E-Rupeeயை நம்மளால பார்க்க முடியாது. இதை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI மற்றும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த E-Rupeeக்கான பொதுவான பெயர் தாங்க சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, CBDC. இந்த E-Rupeeலயே ரெண்டு விதமான E-Rupees ரிலீஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். ஒன்னு ஹோல்சேல் E-Rupee, இன்னொன்னு ரீட்டைல் E-Rupee. ஹோல்சேல் E-Rupeeங்கிறது பெரிய பெரிய செட்டில்மெண்ட்ஸ் பண்றதுக்கு, பிசினஸ் மேன்ஸ் பயன்படுத்துறதுக்கு அல்லது வங்கிகள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தாங்க ஹோல்சேல் E-Rupee. அடுத்தது இந்த ரீட்டைல் E-Rupeeங்கிறது தாங்க நாம யூஸ் பண்றது, பொதுமக்கள் பயன்பாட்டு இருக்கும், சில்லறை விற்பனைகளுக்கும் பயன்படுத்த. இந்த ரீட்டைல் E-Rupee தாங்க டெஸ்டிங்காக டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இதை தான் நீங்க எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு கிளியரா இருந்தா அடுத்த கேள்வி, நாம எப்படி இந்த E-Rupee பயன்படுத்த போறோம்? இதுவுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம எப்படி நம்ம பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து தரோமோ, அதே மாதிரி இங்க பர்ஸுக்கு பதிலா நம்ம பேங்க் கொடுத்த வாலெட் இருக்கும். அந்த வாலெட்ல இருந்து நாம கடைக்காரங்களுக்கு எவ்வளவு காசு தரணுமோ அவ்வளவு காசு அனுப்பிடலாம். இந்த காசு அனுப்புறதுக்கு வாங்குறதுக்கு நாம ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்டு போன் தான் வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நம்ம கிட்ட பட்டன் போன் இருந்தா கூட நம்ம பயன்படுத்தி ஆஃப்லைன் மூலமா அனுப்ப முடியும், வாங்கவும் முடியும். SMS சர்வீஸை பயன்படுத்தி பெரிய பெரிய பணத்தை மட்டும் தான் அனுப்பணும்னு இல்லைங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எந்தெந்த டினாமினேஷன்ஸ்ல பணம் சர்க்குலேட்டிங்ல இருக்கோ அதே டினாமினேஷன்ஸ்ல தாங்க இந்த E-Rupeeயும் இருக்கும். அதாவது 2 ரூபா, 1 ரூபா, 10 ரூபா அப்படின்னு சில்லறையில இருந்து 200, 500, 2000 வரையும் இருக்குங்க. சரிடா, இதெல்லாம் ஓகே, நம்ம ஊர்ல கிடைக்குமா, எந்த பேங்க்ல போய் கேட்டா கிடைக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு E-Rupeeங்கிறது டெஸ்டிங்ல தாங்க இருக்கு. மும்பை, நியூ டெல்லி, பெங்களூரு, புவனேஸ்வர் இந்த சிட்டிஸ்ல இருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க், எஸ் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இங்க மட்டும்தாங்க இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த டெஸ்டிங் முடிஞ்சு கூடிய விரைவில் இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா சிட்டிஸ்க்கும் கொண்டு வருவாங்க. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் இருக்க இன்னொரு மிகப்பெரிய குழப்பம், E-Rupee வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் வேணுமா அல்லது E-Rupee பயன்படுத்த கூகுள் பே, பேடிஎம், போன்பே, பாரத் பே போன்ற அப்ளிகேஷன் தேவைப்படுமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த E-Rupee வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. அதே போல UPI ஆப்ஸுக்கும் இந்த E-Rupeeக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைங்க. UPI ஆப்ங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிறது. அங்க பேங்க்ங்கிற ஒரு இன்டர்மீடியேட் இன்வால்வ் ஆகும். ஆனா E-Rupeeக்கு அப்படி எந்தவித அவசியமும் இல்லைங்க. கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கிற மாதிரி தான். இப்போ அடுத்த கேள்வி, இந்த E-Rupeeனால மக்களுக்கு என்ன பயன்? முதல் பெனிஃபிட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்கிற ஸ்கீம்ல வர பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அண்ட் மக்களும் பேங்க் அக்கௌண்ட்ல போய் அந்த பணத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா அந்த பணத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல நடக்கிற ஸ்கேம், ஏமாத்து வேலைகளை தடுக்க முடியும். நம்ம பேப்பர் நோட்டு பயன்படுத்தினா கிழிஞ்சிருன்ற பயமும் வராது, நம்ம பேங்க்ல போயிட்டு நின்று அதை மாத்தணும்னு அவசியமும் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு முக்கியமா இந்த 10 ரூபா காயினை வெளியூர்ல பயன்படுத்தினா செல்லாதுன்ற பிரச்சனை வராது. அடுத்த கேள்வி, எதற்காக இந்த E-Rupee நமக்கு வேணும்? நம்ம நாடு மட்டும் இல்லாம மற்ற உலக நாடுகளுமே டிஜிட்டலா ரொம்பவே வேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அதனாலேயே பணமும் நமக்கு டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகுது. இதுல இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, கடந்த 2021 to 2022 ஆண்டுல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் RBI பேங்க் சுமார் 5000 கோடி ரூபாய் பணத்தை அச்சடிக்கிறதுக்கு செலவு பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய பல்க் அமௌண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாகும். இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை நம்ம நாடு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இந்த உலகத்துல உள்ள 195 நாடுகள்ல 114 நாடுகள் CBDCயை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலயும் ஜமாய்க்கா, த
பஹமாஸ், நைஜீரியா போன்ற 11 நாடுகள் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை அபிஷியலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியா நம்ம எல்லாருக்கும் இருக்க டவுட், இந்த ஈருப்பியும் கிரிப்டோ கரன்சியும் ஒன்னா? இல்லங்க, ஈருப்பிங்கிறது கிரிப்டோ கரன்சி கிடையாது. இது நாம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துற சாதாரண ரூபாய் நோட்டுகள் தான். இந்த ஈருப்பி வந்துட்டா எல்லாரும் இதை தான் பயன்படுத்தியே ஆகணும். இதை பயன்படுத்த தெரியாத எளிய சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யாரும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஈருப்பிங்கிறது இப்ப இருக்க சிஸ்டத்துக்கான ஒரு அடிஷனல் தாங்க. மொத்தமா இப்ப இருக்க சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. இன்னும் எத்தனை வருஷத்துல பொதுமக்கள் பயன்பாட்டு இதுக்கு வருதுன்னு நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மேலும் இது போன்ற வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கும். இந்த ஈருப்பியை பத்தி அவ்வளவா தெரியாத இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா போய் நம்ம சேனல்ல இருக்க மத்த எல்லா கேஸ் ஸ்டடிஸையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிந்தனையும் அறிவும் வளரும். நம்ம நாட்டு நடப்புகளை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. நன்றி. தெரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சதா?